நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரோசா பூவோ வாழைப்பூவோ பூன்னு ஒன்று கொடுத்தான்ல, gift கொடுத்தா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரி, அசோக் உனக்கு என்ன gift கொடுத்தான் சொல்லு. அது பெருமாள் மேல சத்தியமா சொல்லு. அல்வா கொடுத்துருக்கான். அல்வாக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஸ்வீட் கொடுத்தா தப்பா? சாக்லேட்டும் ஸ்வீட்டு தான், ஹல்வாவும் ஸ்வீட்டு தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு அசடு. அல்வா மைசூர் பாக்கு தான் அதை வாங்கி கொடுக்கும். பொருளை பார்க்கப்படாதீ, அதுக்கு பின்னாடி இருக்க அன்பை தான் பார்க்கணும். அதுதான் நானும் சொல்றேன். என்ன பூவா இருந்தா என்ன, அது பின்னாடி இருக்க எஃபர்ட்டை தான் பார்க்கணும். கரெக்டு தான், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் பண்ணல. ஐடியா இல்லாமல் ரொம்ப பழசானா இருக்கு. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டுக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தான் பார்த்தல. அவன் எங்கடி ரிஸ்க் எடுத்தான்? ரிஸ்க் எடுத்ததுலாம் அசோக்கும் அப்புவும். அடி விழுந்திருந்தா அவ 2 பேருக்கு தான் விழுந்திருக்கும். என்னடி சிரிக்கிற? ஒத்துக்க மாட்டியே. நான் ஒத்துக்க என்னடி இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். நன்னா இருக்கா இல்லையான்றதுலாம் முக்கியம் இல்லை, செட் ஆகுறதான்றது தான் முக்கியம். புரியல. அழகோ அன்போ பொருள் இல்லை, பார்க்குறவா கண்ணில் தான் இருக்கு. அந்த ஜாடிக்கேத்த மூடி நீதானா? இருக்கட்டும் விடு. ஆமா இல்ல. அந்த gift பேக்கை பிரியேன். கொஞ்ச நேரம் போகட்டும்டி, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தொல்லை தாங்க முள்ளடி. உனக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இல்லையா? ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியறது. என்ன? ஏதா பொம்மையா இருக்கும், கையில் ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுண்டு. அவ்வளோ வெயிட்டா தெரியலையே. அது மட்டும் தாஜ்மஹாலா இருந்தது, நானே உங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன். உலகமாக பழசடி அது. லவ்வர்ஸ் எல்லாரும் கொடுக்குற கிஃப்ட் அது. சாச்சா, அதெல்லாம் இருக்காது. திருகி விட்டா மியூசிக்கோட ஒரு ஜோடி பொம்மை சுத்துமே, அதுவா இருக்குமோ? ஹேய், பாத்தடி பாத்தடி, ஏண்டி அதை அப்படி குலுக்குற? அடிப்பாவி, நான் என்னமோ அவன் சட்டையை பிடிச்சி குளிக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இல்ல, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்ல. மேக்கப் செட்டா இருக்குமோ? 300 ரூபாய் கொடுத்தா கலர் கலரா வாட்டர் கலர் டப்பா மாதிரி தருவானே. என்ன நக்கலா? எனக்கு போர் அடிக்குதுடி, நீயே சொல்லு. ப்ளீஸ் டி, இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ண. வளையல், செயின், பிளாக் மெட்டல் இந்த மாதிரி ஏதாவது பாண்டி பஜார்ல பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கி வந்திருப்பானோ? அவனை ஃபுல்லா டேமேஜ் பண்ற. அது என்னன்னு பிரிச்சா தெரிய போறது. சரி, பிரிக்கலாம். ஏய், ஏன்டி இப்படி கொடூரமா கிழிக்கிற? அப்புறம் புரியுதா பிரியா? பாத்துமா. எதுக்கு வம்பு, நீயே பிரி. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல? ஓகே. என்ன ஓகே? லைட் அண்ட் சிட்டிசன் மாதிரி ஒன்றும் பிராண்டெல்லாம் இல்லை. இதுவும் பிராண்டு தான், டங்ஸ்டன். உலகத்துல இப்படி ஒரு பிராண்டு நான் கேள்விப்பட்டதே இல்லடி. கொரியன் பிராண்டு. அவனை விட்டு கொடுக்க மாட்டியே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் என்ன விடு, அவனுக்கும் அதான முக்கியம். உள்ள ஏதோ பேப்பர் இருக்கே. உனக்காக என் இதயம் போல இதுவும் துடித்து கொண்டே இருக்கும். 2யும் கைகளில் பத்திரமாக வைத்திரு. அழுதுராதடி. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணுமே. ஐயோ, சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பா தூங்க போயிடுவாரு. ரிஸ்குடி. அவனை பார்க்கணும். அப்போ நீ ஃபோன் பண்ணு, நான் கிளம்புறேன். என்னடி? ஆத்துல தேடுவா, நான் போகணும். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ சரவணா, உடனே ஒன்று பார்க்கணும். ஆமா, இப்போவே. என் வீட்டுக்கு வெளியில வந்துரு, நானும் வந்துடுறேன்.